41 வந்து சோவியத் யூனியனும் பிரிட்டனும் வந்து ஈரானை கைப்பற்றிடுறாங்க. இரண்டாம் உலக போர், இரண்டாம் உலக போர்ல இரண்டாம் உலக போர்ல கைப்பற்றிடுறாங்க. கைப்பற்றின உடனே இது ஆங்கிலோ சோவியத் படையெடுப்புன்னு இதுக்கு வந்து சொல்றாங்க வரலாறுல. இவர் ஜெர்மன் ஆதரவாளராக இருந்ததுனாலதான் இதை போய் தாக்கி பிடிச்சாங்க. ஏன்னா ஜெர்மன் தான் அவங்களுக்கு எதிரணியில இருந்தது. அப்ப ஹிட்லர்லாம் தோல்வியை தழுவி கொண்டிருக்கும் பொழுது இப்ப ஜெர்மன் ஆதரவாக இருக்கிறார் காரணத்துக்காக அதை எதிரி நாடாக பாவித்து ஈரானை கைப்பற்றி கொள்கிறார்கள், ஆக்கிரமித்து விட்டார்கள். ஆக்கிரமித்தால் என்ன செய்யறாங்கன்னா இவரை உடனே வந்து வெளியேற சொல்றாங்க, பதவி விட்டு இறங்கு. இந்த மன்னரை வந்து பதவி விட்டு இறங்க சொல்லி என்ன செய்யறாங்கன்னா வெளியேற்றிடுறாங்க, நாட்டை விட்டு வெளியேற்றிடுறாங்க. தென்னாப்பிரிக்காவுக்கு நாடு கடத்திடுறாங்க. இவர் மன்னரை வந்து என்ன செய்யறாங்க, தென்னாப்பிரிக்காவுக்கு நாடு கடத்தின உடனே அங்க உள்ள பாரம்பரியங்கிற பிரகாரம் இவருடைய மகன் முகமது ரசாசா பஹலவிங்கிறது அங்க உள்ள மக்கள் வந்து மன்னரை மீண்டும் என்ன செய்யறாங்க, ஏத்துக்கிறாங்க. இவரை நாடு கடத்திட்டாங்க. இவருடைய மகனை வந்து என்ன செய்யறாங்கன்னா மறுபடியும் மன்னராக அறிவிக்கிறாங்க, முகமது ரசாசா பஹலவிங்கிறவரை. இவர் மன்னராக இருக்கிற அந்த நேரத்தில் தான் அந்த சோவியத்தும் பிரிட்டனும் சேர்ந்து அங்க ஒரு மக்களாட்சி மாதிரி தேர்தல் நடத்தி ஜனநாயக முறையில ஒரு ஆட்சி முறையை கொண்டு வர்றாங்க.